இன்று ஒரு நாள் மட்டும் பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அப்போ கடந்த சில நாட்களாக மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவாக இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு சில மாவட்டங்கள்ல பகுதியாக நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியுங்க. அப்போ எந்தெந்த மாவட்டங்கள்ல நமக்கு எந்தெந்த தேதிகள்ல மழை வாய்ப்புகள் இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவாக இருக்க போகுது, தமிழ்நாடு முழுவதும் கனமழையாக இருக்குமா, அல்லது நமக்கு ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மழை வாய்ப்பாக இருக்குமா என்பது குறித்து கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே ஒண்ணு பண்ணுங்க, மறக்காம நம்ம வீடியோ கீழ இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டனை எல்லாருமே கொஞ்சம் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி வருகிற நாட்கள் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் தெளிவுபடுத்தி நம்ம சொல்றோம். இன்னைக்கு வந்து ஒரு 10ல இருந்து 12 மாவட்டங்கள் மட்டும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எதனால இந்த மழை பொழிவு வரப்போகிறது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மட்டுமே லேசான சாரல் மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தான் இந்த மழை பொழிவு, லேசான சாரல் மழை, மிதமான மழை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி வந்து மிக கனமழை, அதி கனமழை, வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது பிப்ரவரியில கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல வரலாறு காணாத மழை பொழிவுகள் பிப்ரவரி மாதத்துல கூட பதிவாச்சு. 20 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர் மழை பொழிவு இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது இந்த வருஷம் பதிவாகுமான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க. பிப்ரவரி மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பெய்த மழை போல வரலாறு காணாத மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் நமக்கு அவ்வப்போது சாரல் மிதமான மழை மட்டுமே நமக்கு வந்து பதிவாக போகுது. இப்போ இருக்கக்கூடிய இன்றைக்கு வானிலை நிலவரப்படி தென் மாவட்டங்களை தான் நம்ம மழையும் எதிர்பார்க்கிறோம். அதனால இந்த பிப்ரவரி மாதத்துல வந்து வரலாறு காணாத மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது. நமக்கு பனிமூட்டமும் லேசான வெயில் மட்டுமே பகல் நேரங்களில் தொடர்ந்து காணப்படும். பிப்ரவரி இறுதி முதல் கோடை காலம் படிப்படியாக தொடங்க ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி கடைசி வாரத்திலிருந்து கோடை வெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உயர ஆரம்பிச்சிடும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பனி பொழிவதெல்லாம். அதுக்கப்புறம் மார்ச் தொடங்கியாச்சுன்னா கோடை வெயில் தான். தென் மாவட்டங்கள் இன்றைக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் கணிசமாக சாரல் அல்லது மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. தென் மாவட்டத்தில் குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற பெரும்பாலான தென் மாவட்ட பகுதிகளில் கணிசமாக சாரல் அல்லது மிதமான மழை மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை அல்லது இரவு நேரத்தில் நீங்கள் இன்னைக்கு மழை பொழிவை பார்க்க முடியும். சாரல் அல்லது மிதமான மழை ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை இது போன்ற பெரும்பாலான மாவட்டங்களில் சில பகுதிகள் மட்டும், அதுக்கு 100% எல்லா பகுதிகளுமே நமக்கு மழை வருங்கிறது இல்லை. ஏன்னா மேகக்கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதிகளிலும் நமக்கு மழை கொடுக்க போறது இல்லை. ஆங்காங்கே பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு மழை வந்து பதிவாக போகுது. சில இடங்கள்ல மழை இல்லாமல் வானம் மேகமூட்டமாகவும் இருக்கலாம். சில பகுதிகளில் சாரல் மற்றும் மிதமான மழையாகவும் இருக்கலாம். ஒரு 50% மட்டுமே ஆங்காங்கே பகுதியாக மழை பொழிவு தென் மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்க போகுது. பெரும்பாலும் மாலை இரவு நேரங்களில் நீங்க எதிர்பார்க்கலாம். பகல் நேரங்களுக்கு அப்புறமே உங்களுக்கு அந்த வானம் மேகமூட்டமாக மாற ஆரம்பிக்கும். அடுத்ததாக நமக்கு தென் மாவட்டங்களை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் வானிலை எப்படி இருக்க போகுது? ஏன்னா தென் மாவட்டங்கள் மட்டும்தான் மழை கிடைக்குமா, மற்ற மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா ஏற்கனவே கடந்த 2-3 நாளாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர்னு மழை வந்து கொண்டே தான் இருக்கு. நீங்கள் கடந்த 3-4 நாட்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஊத்து காக்காட்சியில் மட்டுமே 4 முதல் 5 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே பதிவாகியிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதியாக சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகி ஓய்வு கொடுத்திருக்கு. ஆனால் இன்னும் திருநெல்வேலியில இன்னும் நிறைய பகுதிகளில் மழை பெய்யாமலும் இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதனால இன்னைக்கு நமக்கு கணிசமான மழை பொழிவுகள் தென் மாவட்ட பகுதிகளில் எதிர்பார்ப்புகள் உண்டு. அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள். வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில, அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் அநேக பகுதிகள், நீங்க சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகள் எடுத்துக்கிட்டாலுமே பகலில் வெயிலும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவுமாக காணப்படும். பனிப்பொழிவு மற்றும்
பனிமூட்டமாக இருக்கும். மற்றபடி சாரல் மழை அப்படிங்கிற டெல்டாவில் சில பகுதிகள் எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் கண்டிப்பாக மழை கிடையாது. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களும் பெரிதளவில் மழை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் டெல்டாவில் மட்டும் சில பகுதிகளில் சாரல் மழை எதிர்பார்க்க முடியும். நீங்கள் திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த பகுதிகள் எடுத்தீங்கன்னா மாலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில சமயங்களில் சாரல் மழை அல்லது லேசான மழை பொழிவுகள் ஆங்காங்கே அவ்வப்போது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களில் சில பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம பேசலாம். வட தமிழக உள் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள் அதிகாலை நேரங்களில் இயல்பிலிருந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 2 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால அதிகாலை நேரங்களில் நமக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அதிகாலை நேரங்களில் இயல்பிலிருந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 2 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டமாக காணப்படும். பாருங்க, நமக்கு வந்து இயல்பாக வெப்பநிலை வந்து ஒரு 18 டிகிரி செல்சியஸ் 19 டிகிரி செல்சியஸ் இருக்கணும்னா அந்த இடத்துல நமக்கு வெறும் 16-17 டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பதிவாயிட்டு இருக்கு. நீங்க திருத்தணி, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, களவாய், செம்மேடு, இந்த மாதிரி நிறைய பகுதிகள் நீங்கள் உள் மாவட்டத்தில் எந்த மாவட்டங்கள் எடுத்தாலும் அதிகாலையில் பனிமூட்டம் ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும். குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே மாதிரி திருப்பத்தூர் மாவட்டங்கள் இங்கெல்லாம் நமக்கு அதிக அளவு பனிப்பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும் தொடர்ந்து பனிமூட்டம் அதிகாலை நேரங்களில் காணப்படக்கூடும். ஏன்னா நிறைய பகுதிகளில் இயல்பிலிருந்து குறைவான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களில் பதிவாயிட்டு இருக்கிறதுனால அதிக பனிப்பொழிவுகள் பனிமூட்டம் பொறுத்த வரைக்கும் இன்னும் அடுத்த 10 நாட்களுக்கு இப்படிதான் இருக்கும். உள் மாவட்டங்களில் இன்னும் பனிமூட்டம் குறைய வாய்ப்பு இருக்காது. அடுத்த 10 நாட்களுக்கும் இதே போல் அந்த பனிமூட்டம் மற்றும் பனிப்பொழிவுகள் தொடர்ந்து அதிகாலை வேளையில நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரும்பாலான இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டமானது வட தமிழக உள் மாவட்டங்களில் காணப்படக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் சில இடங்களில் சாரல் மற்றும் மிதமான மழைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் சாரல் மற்றும் மிதமான மழைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் மிக தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்றோம். நீங்க நண்பர்களே தொடர்ந்து நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான குறிப்பா தேனி, தென்காசி மாவட்டங்கள் இந்த இடங்கள்ல லேசான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம ஆங்காங்கே அவ்வப்போது வந்து எதிர்பார்க்க முடியும். நீலகிரி, கோயம்புத்தூர்ல கூட சில சமயங்களில் சாரல் அல்லது மிதமான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மேற்கு தொடர்ச்சியில பகுதியாக சாரல் மழை வந்து பதிவாகும். மற்றபடி மற்ற நாட்கள்ல பெரிதளவுல மழை தீவிரமாகாது. இங்கேயுமே கூட இப்ப நீங்க உதாரணமா கொடைக்கானல் போன்ற பகுதிகள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் 7 டிகிரி செல்சியஸ் தான் பதிவாயிட்டு. மலை பகுதிகளில் ரொம்ப மோசமான பனிப்பொழிவுகள் பதிவாயிட்டு இருக்கு. 6 டிகிரி செல்சியஸ், 7 டிகிரி செல்சியஸ் இவ்வளவுதாங்க நமக்கு வெப்பநிலையே வந்து பதிவாகிட்டு இருக்கு. அதே மாதிரி மற்ற இடங்கள் உள் மாவட்டங்கள் ஈரோடு மாவட்டங்கள்ல 17 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் 17 டிகிரி செல்சியஸும் கொடைக்கானலில் 7.2 டிகிரி செல்சியஸுமாக வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பகுதியாக சில மாவட்டங்களில் மட்டும் இன்று சாரல் அல்லது மிதமான மழையை எதிர்பாருங்க.